Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். 2 மணி நேரம் நான் ஊற வச்சிட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க அவசரமா செய்யறதா இருந்தா நல்ல சூடான வெந்நீர் ஊத்திட்டு ஊற விட்டுட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் இல்ல அரை மணி நேரத்துல கூட பருப்பு ஊறிடும். இப்போ இந்த பருப்பை நம்ம ஜாருக்கு மாத்திக்கலாம். கடலை பருப்பை நான் ஜாருக்கு மாத்தி விட்டுட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நான் ஒரு 4-5 துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கிறோம். நீங்க உங்களுக்கு அரைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா பொடியா நறுக்கி போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இதிலேயே போட்டு அரைச்சிருவேன். அதை ஜார்ல சேர்த்து விட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் ஜார்ல சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்க்கிறேன். தண்ணி விடாம இதை நல்லா கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாம கட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு அரைச்ச மாவு வச்சு தான் நம்ம உருண்டை செய்ய போறோம். இப்போ உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்காக நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதை எண்ணெயில சேர்த்து விட்டுடலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு நான் 2-2ஆக கட் பண்ணியிருக்கேன். தோலை உரிச்சிட்டு நீல வாக்கில் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே இப்போ நல்லா வதங்கி இருக்குது. நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நான் குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்தாச்சு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வைக்கும் பொழுதே 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போதலைன்னா நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை அதில் சேர்த்து விட்டுடலாம். புளி கரைசல் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே உருண்டைக்கு தேவையான மாவை நம்ம கலந்து வச்சுக்கலாம். நான் அரைச்ச இந்த கடலைப்பருப்பு மாவை பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலக்க பிசைஞ்சிக்கலாம். அரைச்ச அந்த கடலை மாவோட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா கலக்க பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வச்சு தான் நம்ம பருப்பு உருண்டை உருட்டி போட போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதில் தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். நான் 2 பத்த அளவுக்கு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு குழம்பு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உருண்டை வேகிறதுக்கும் அந்த குழம்பு சுண்டி வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குழம்புல தேங்காய் சேர்த்து விட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி போடலாம். கலந்து வச்ச இந்த மாவுலேருந்து சின்ன சின்னதாக நம்ம பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போடாதீங்க, உருண்டை வேகாது. இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். இந்த சைஸில் நாம் உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ இந்த உருண்டையை குழம்புல சேர்த்து விட்டுடலாம். இதே மாதிரி ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி குழம்புல சேர்த்து விட்டுடலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் நான் உருண்டை உருட்டி போட்டுட்டேன். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் மேலே மிதந்து வருது. இருந்தாலும் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். உருண்டை குழம்பு மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. உருண்டெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். உருண்டை வெந்தால் தான் இந்த மாதிரி மேலே மிதக்கும். அது மாதிரி மிதந்து வந்தாலே உருண்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். குழம்பும் பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் வந்துருச்சு. அந்த உருண்டை வேகிறதுக்காக தான் நம்ம குழம்பு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் இருக்குது. சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது. இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். நான் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் காய்கறி இல்லைனா கூட நமக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அவசரத்துக்கு வீட்டில் பருப்பு இருந்தால் போகிறோம். அதை வச்சு இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சிடலாம். சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு உருண்டை குழம்பு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.